கோமதி மாமி நன்றாக குளித்துவிட்டு பழைய அழுக்கு புடவை ஒன்றை தேடி எடுத்து கட்டிக்கொண்டு கதவுக்கு பின்னால் சாத்தி வைத்திருந்த ஒற்றை குச்சியை கையில் எடுக்கிறாள் கோமதி. முதல்ல இந்த ஹாலை தூசி தட்டி ஒற்றை அடிக்கணும். கட்டையை உயர்த்தி பிடித்தது தான் தாமதம். அவளது கைபேசிக்கு மூக்கு வியர்த்தது, பாடி அழைத்தது, கீழே உருண்டு கிடந்த டம்ளரில் கால் தடிக்கி டம்ளர் சுழலும் சத்தம், பின்னணி இசை போட. ஹலோ, யார் பேசுகிறது? மேடம், நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். இந்த தசராவுக்கு ஸ்பெஷல் கார் லோன் மேலே ஆரம்பமாக இருக்குது, இப்போ நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 100% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். நீங்கள் ரெடினா நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து ஒட்டடிச்சு தரீங்களா? மேடம், என்ன சொல்கிறீங்க? சும்மா ஜோக் பண்ணேன். இதோ பாருமா குழந்த, உன் பேர் என்ன? சுஜாதா. எனக்கு அவருடைய நாவல்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேரை வச்சுட்டு இருக்கிறியே, உனக்கு அவரை பிடிக்குமோ? தர்ம சங்கடமான குரலில், மேடம், நாங்கள் இந்த தசராவுக்கு கார் லோன், நீங்கள் லோன் வேணுமா? லோன் வேணுமான்னு லோன் கத்துனா கூட நான் அசைய மாட்டேன். ஏன் மேடம், எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதே மாதிரி சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள், கேட்குறேன், சொல்லுங்கள். ஆவணாய குரலில் அடுத்த முனையில், சுஜாதா, எனக்கு ஸ்கூட்டரும் ஓட்ட தெரியாது மேடம். நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்கன்னு புரியுது, நான் விச்சிடுறேன். கொஞ்சம் பொருடிமா சுஜாதா. நீங்கள் மட்டும் காலங்காத்தால் வேலை செய்ய விடாமல் ஃபோனை போட்டு பிராணனை எடுக்கலாம். அதுக்கு பதிலாக நான் பேசினா கலாக்காயா? உங்கள் பேங்க்கோட நியாயம் நன்னா தான் இருக்குது. கோமதி முடிப்பதற்குள் டக்குன்னு கைபேசி டயல் டோனுக்கு மாறியது. சுவர் கடிகாரம். 80 வயதை தாண்டியிருந்தாலும் இன்னும் கணீரெண்டு பெண்டுலத்தால் டங் டன்னு மண்டையை தட்டி எழுப்பும் விதத்தில் நீற்று பிறந்தது போல் இருக்கும். அரை மயக்கத்தில் கஷ்டப்பட்டு கண்களை பாதி திறந்து மணியை பார்த்த கோமதி அதர்ந்தா. என்ன, 7:30? அவசரமாக எழுந்தவள் கையை உதறிக்கொண்டே, ஒட்டட கனவா? எல்லாம் கனவா? சத்தம் கேட்டு சேவிங் பிரஷும் நுரை தாடியுமாக எட்டி பார்த்தார் கணவர் அனந்தராமன். அசந்து தூங்குறேன்னு எழுப்பாமல் விட்டுட்டேன். தூக்கத்திலையும் நீ செருப்பும் குப்பையும் சாக்கடையும் ஒட்டடை பார்த்துட்டு இப்படி 7:30 கூட்டுவேன்னு யார் கண்டா? ஏன்னா நான் நன்னா 4 தடவை சொல்லிட்டு தானே படுத்தேன். 4:30க்கு அலாரம் வச்சு என்னை எழுப்பி விடுங்க. நீங்கள் மட்டும் சீக்கிரமாக எழுந்துட்டு சிங்காரிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது இல்லடி கோமு. அச்சோ, கோமுன்னு நீட்டி முளைக்காதீங்க. இன்னைக்கு முட்டிண்டு வருது. என்னது? நமட்டு சிரிப்புடன் அனந்தராமன் அவளை கேலி செய்வதாக கேட்க ஆத்திரம். முட்டிண்டு வருதுன்னு சொன்னேன். உங்கள் நினப்புல சொல்லிய வைக்க போர்வை உதறி மடித்தபடி, நீங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு போகணும்? என்னைக்கு நீ சரியான டயத்துக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்ப விட்டுருக்க? கிளம்புற நேரம்தான் உனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட கடைசி தேதினே ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இல்லைனா ஏதோ ஒரு காரியத்தை நீயே உருவாக்கி சொல்லுவ. அப்படி இன்னைக்கு ஏதாவது உருவாக்கி இருக்கிற உன் மூளையில் போருமே. இன்னைக்கு கொழு வைக்கணும். கொழுப்பிட்டிய பரன்லேருந்து அள்ளி போட்டேன்னா போதும், நான் பார்த்துக்கிறேன். என்னடி ஏதோ தக்காளி ஊர்லேருந்து அள்ளி எடுக்கிறாப்புல சொல்கிற? ஜாதிக்காய் பொட்டி சாதிக்க பொட்டி போன வருஷமே தலையாட அடிச்சிட்டேன். அதை பரனில் ஏற்றாதன்னு கேட்டியோ? சொல்ல கேட்காம எவனோ வாசலில் போகிற மரம் ஏற்றவனை கூப்பிட்டு உள்ளே தள்ளின. இப்போ பாரு அவஸ்தைய. இன்றைக்கின்னு நான் சீக்கிரமாக போகணும். என்னன்னு ஆகுமான்னு தெரியலை. இந்த குழு வைக்கிறது கூட செம்ம ஈஸி. ஆனால் இந்த குழு பெட்டியை இறக்குறது இருக்கே, பிராணம் போயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். வெறும் இந்த ஸ்டூலை கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டா போதும். நான் கூட அது மேலே ஏறி நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு வருஷ கணக்காச்சுடி. ஏன் இப்போ போய் அதை கேட்குறேன்னு இல்லை, கண்ணாடியை ரீசண்டாக நீ பார்த்தியா இல்லையோன்று தான். இந்த அசட்டு பிசட்டு ஜோக்குக்கு உங்களை நான் கூப்பிட்டேனா? அந்த சின்ன ஸ்டூல் பாவடி நீ ஏறி மிதிச்சா அது தீக்குச்சியாக போயிடுனே கோமதி. நான் எவ்வளோ குண்டுன்னு குத்தி காட்டுறேனாக்கும். உங்கள் பரம்பரை சின்னத்தை விட இது ஒன்றும் பெருசில்ல. என் தொப்பையை சொல்கிறியா? வழுக்கையும் சேர்த்து தான். சரி, அப்போ நீங்கள் ஏறுங்க. புல் தடிக்கு பயில்வான் அவர்களே, நான் ஸ்டூலை பிடிச்சுக்கிறேன். ஸ்டூல் மேல் அனந்தராம ஏறியதும், ஐயோ அம்மா, என் விரல் என்று கோமதி கத்தவும், என்னாச்சு என்று அங்கிருந்து அப்படியே கீழே அவர் ஒரு ஜம்ப். அவ்வளோதான். ஏண்டி, உன்னோட ஒரு கை விரலுக்கு என்னோட ஒரு விரல் அடி வாங்கினாதான் விடுவேன்னு வேண்டுட்டியா? கால் கட்ட விரல் சுல்கிட்டது
பார்க்க தான் ஒற்றை கம்பாட்ட இருக்கே, மிதிக்க மிதிக்க அப்படியே அம்மிக்கல்லில் மாட்டின இஞ்சி துண்டு மாதிரி நான் நசங்கிட்டு என்னோட சுண்டு விரல் என்று சுண்டு விரலை வாய் அருகில் வைத்து சூப்பு சூப்புன்னு என்று ஊதிக்கொண்டே அனந்தராமனை பார்த்து பொய் கோபத்தோட முறைத்தவள், இப்போ நான் ஸ்டூலை பிடிச்சிருக்க மாட்டேன், நீங்களே ஏறி இடுங்க என்றதும் ஊ என்று பால் குக்கர் தன் பங்குக்கு சங்குதி கொண்டிருந்தது. அந்த சனியனை கொஞ்சம் அணைச்சு தொலை. இன்னும் காஃபி சாப்பிடாத எரிச்சல் அனந்தராமனுக்கு. இருங்க, காஃபி போட்டு தரேன், நம்ம அவசரத்துக்கு டிகாஷன் இறங்குமா என்று கோமதி. இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே வெளியிலேருந்து 2 பக்கெட் மண்ணு கூட வேணும், பார்க் வேற வைக்கணும், அப்போ தான் குழு பார்க்கவே நன்னா இருக்கும். அந்த கூத்தெல்லாம் இந்த வாட்டி வேணாம், பேசாமல் 3 படி குழு வை போதும். முந்தி மாதிரி யாரும் இப்போ இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. வேணா இழுத்து போட்டுக்காத, சொல்கிறது கேளு, காசுக்கு பிடிச்ச கேடு. இதெல்லாம் இப்போ பணக்கார பண்டிகையில் சேர்த்துட்டு சக்கரை வியாதி மாதிரி. நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வருஷம் வருஷம் வைக்கிற குழுவை முடக்கி பொம்மையை தூங்க வைக்கப்படாதாங்க. இந்த 9 நாளும் நான் மாற்று பொம்மைகள் நின்று தான் ஆகணும். கொழுங்கிறது வெறும் பொம்மையை அடக்கி நிற்க வைக்கிறது மட்டும் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஆண்டாண்டு காலமாக வழி வழியாக நான் மாத்துல கொலு வச்சுட்டு வரோம். எத்தனை சுமங்கலிகள் வந்து மனம் நிறைஞ்சு பாடிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு போவா. எத்தனை குழந்தைகள் சுத்துப்பட்ட தெருவுலேருந்து கூட மாமியாத்து குழு சூப்பர்டான்னு சொல்லிட்டு ஆசையாக ஒவ்வொரு பொம்மையாக ரசித்து பார்த்து இதை நீங்கள் செஞ்சதான்னு கேட்டு சந்தோஷமாக சுண்டலை வாங்கிட்டு போவாளே. இதெல்லாம் வருஷத்தில் இந்த 9 நாள் தான் இவ்வளோ கோலாகலம். இதை என்னால் நிறுத்த முடியாது. நான் ஒன்றும் உன்னை ஒரேடியா குழுவை வேணா வைக்காதன்னு சொல்லலையே. ஒரு 3 படிப்பட்டுன்னு உபயமாக போதுன்னு அப்படி குறைச்சிக்கோ. பிரம்மாண்டமாக 9 படிக்கு பொம்மைகள் இருக்கும்போது எதுக்கு 3 படியாக குறைக்கணும்? நான் படியை குறைக்க மாட்டேன், நான் தான் இப்போ குறைப்பேன் முறைப்பேன் உங்களை பார்த்து. இதெல்லாம் சம்பிரதாயம், இதுக்கெல்லாம் உபாயம் தேடப்படாது. போடி, நீயும் உன் சம்பிரதாயமும். தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். உன் உடம்பு இருக்கிற இருப்பில் இதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று. உடம்பு எப்போவும் தான் இருக்குது, நடந்தால் கூட கூட தான் வருது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் முதல்ல பொம்மைகளை எடுத்து கீழே வைங்க சொல்கிறேன். எல்லாம் அறதப்பறத பழசு. எங்கள் பாட்டி காலத்து பொம்மைகள் பாதி பொம்மைக்கு மூக்கே இருக்காது. கலரெல்லாம் போய் களிமண் எட்டி பார்க்கும். போன தடவை பெட்டிக்குள்ளே போடும்போதே சில பொம்மைகள் உடைஞ்சு சத்தம் வேற கேட்டது. இப்போ அந்த பொம்மையெல்லாம் நீ பார்த்துட்டு உடனே காதி கிராஃப்ட்டுக்கு ஓடுவ. உடஞ்சதுக்கெல்லாம் புதுசு வேணும்னு. இதுக்கெல்லாம் தண்டால் என்னால் முடியாது, இப்போவே சொல்லிட்டேன். நான் புதுசாக இந்த வாட்டி ஒரு பொம்மை கூட வாங்க மாட்டேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் வாங்க வேண்டாம், அது என்னவோ நானே பார்த்துக்கிறேன். இந்த வாட்டி பொம்மை குழு தத்துவங்கள்னு புது தீமில் குழு வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நானே குழு வச்சிடுவேன். நம்ம கந்தன் இறந்த வரைக்கும் எடுத்து கட்டிட்டு குழு வைப்பான். அவன் துபாய் போனானோ இல்லையோ 3 வருஷமாக நானே இந்த வேலையெல்லாம் தனியாக மாரடிக்கிறேன். உதவிக்கு தான் வர யோசிப்பேன், உபத்திரத்துக்கு டான்னு ரெடியாக நின்னா எப்படி? கந்தன் கஷ்டப்பட்டு கட்டுக்கட்டாக பணம் அனுப்புகிறானா வெஸ்டர்ன் யூனியனில். எல்லாத்தையும் கொழு பொம்மையில் கொட்டி அழிச்சிடாத. நான் எங்கே வாங்க போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் தான் வாங்கி தருவேன். வழக்கம் போல் கடைக்கு போகலாம், புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். காசு கொடுத்து வாங்குறது நீங்கள் தானே எப்போவும். என் தலையில் கை வைக்காத சொல்லிட்டேன். எந்த பண்டிகை வந்தாலும் பயமாக இருக்குடி. விலைவாசி விஷம் போல் ஏறி நிற்கிது. வீணா குப்பைக்கு போகிற பூவுக்கும் நாருக்கும் காஞ்சு போகிற வெத்தலைக்கும் உழைச்சி காசை அள்ளி அள்ளி வீச முடியாது. சரி சரி, நீங்கள் பெட்டியை இன்னுமா நகர்த்தலை? ஒரு வழியாக தம் கட்டி பெட்டியை நகர்த்தி திறந்து, ஐயோ பாச்சை, இது என்ன கருப்பாம்பூச்சி நாத்தம் என்று மூக்கை பிடித்து கொண்டே பரன்லேருந்து துபக்கரேன் விழுந்து ஜிம்னாஸ்டிக் எல்லாம் செய்து ஒரு வழியாக கொஞ்சம் சுமாராக இருக்கும் எல்லா பொம்மைகளும் டேபிள் மேலே நிறுத்தி அழகு பார்த்து, ஏன்னா இந்த மீனாட்சி பொம்மையை ஞாபகம் இருக்கோ? முதலாக நம்ம மதுரை போயிருந்தப்போ உங்கள் அம்மா கேட்டலைன்னு நீங்கள் வாங்கி கொடுத்தது. அழுத்தம் திருத்தமாக சொன்னதான். ஆமாம் ஆமாம், அப்போது நீ நம்ம கந்தனை பிள்ளையாண்ட இன்றபடி அந்த மீனாட்சி பொம்மையை கையில் ஏந்தி பழைய ஞாபகத்துக்கு
நினைவுகளோடு ஓடுகிறார் அனந்தராமன். முகமெல்லாம் குங்குமமாய் சிவக்க, கூடவே கண்கள் ததும்பி வழிய 30 வருஷம் ஓடிப்போச்சு. அன்னைக்கு இருந்தவ யாரும் இப்போ நம்ம கூட இல்லை. இல்லைனா ஆமாம்மா, அதுக்கே இப்போ நீ மூக்க சிந்துற. அம்மா கூட இருந்தப்ப நடந்த கோலாகலமெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? ஆமாம், ரொம்ப கண்டுட்டேல். உங்கள் அம்மா மட்டும் என்னவாம்? இதே கொலுவுக்கு என் தங்க ரேவதி குழந்தைகளோட வந்தா என்ன செய்வான்னு தெரியுமானோ? யாரோ தனக்கு பிடிக்காத கர்ச்சீப் மாதிரி இருக்கிற கிளி பச்ச ப்ளவுஸ் பிட்ட வேணும்னே வெத்தலை சிவலை வச்சு ரேவதண்ட தருவா. நான் சுட சுட சுண்டல் பண்ணியிருந்தாலும் குழந்தைகளுக்கு தர மனசு வராது. அழுக போகிற வாழைப்பழத்தை கையில் கொடுத்துட்டு, தோலை அங்கே போடாத, தோலை இங்கே போடாதன்னு தொண்டை கிளிய தோத்தோன்னு கத்துவா. அதெல்லாம் எனக்கும் மறந்து போகலை ஏண்டி. இப்போ போய் பழங்கால கதையை பற்றி பேசி செத்துப்போன அம்மாவோட ஆன்மாவை வம்புக்கு இழுக்கிற. அம்மா அந்த காலத்து மனுஷி. அவன் மாமியார்கிட்ட பட்ட துவேஷம் வேற. இப்போ அம்மா போயே 10 வருஷம் ஆகுறது. உங்கள் ஆத்து ரேவதிக்கு குழந்தைகளும் பெருசாகி அமெரிக்காவை வேலைக்கும் போயாச்சு. இப்போ அவளே அமெரிக்காவில் கொழு வச்சு குழந்தைகளுக்கு கால்குலேட்டர் தந்துட்டு இருப்பா. நீந்தான் பழைய பஞ்சாங்கம் சொல்ல மாட்டேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உங்களுக்கு கழுத்தை நீட்டு எனக்கு ஒரு அமெரிக்கா உண்டா, ஆப்பிரிக்கா உண்டா? இதே காரை போன வீடு. இன்னும் எத்தனை வருஷம் இந்த கூட்டு குப்பை கொட்டணுமா? இறைவா, அமெரிக்கா ஆப்பிரிக்கா தான் நான் வாங்கிட்டு வரல. உனக்கு பிடிக்குமேனு பேரிக்கா எத்தனை வாங்கி தந்திருப்பேன். அதை மறந்துட்டியா கோமதி? ஆமாம், ஒன்றரை நான் பேரிக்கா நான் ஞாபகத்தில் பேர் வச்சுக்கணுமாக்கும் ஆசை தான். ஏன்னா இதோ இந்த பொம்மையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த பொம்மையை கையில் வாங்கியவர் அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டு, இது நான் ஆந்திராவுக்கு டெபுடேஷனில் வாரங்கள் போனப்ப கொண்டப்பள்ளி போய் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் அப்படியே இருக்கு பாரேன். அந்த திருப்பு மரப்பாச்சி பொம்மையை இடே. இந்த வாட்டி நானே அலங்காரம் பண்ணுறேன். டன் டன் என்று மணி 9 தரம் அடித்து ஓய்ந்தது. அச்சோ, ஏன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நாளையாச்சே. ஐ ஆம் சாரி. நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு கிளம்புங்க. வழுக்கை தலையில் அப்படியே ஒட்டடை படிஞ்சிருக்கு. நன்னா தேய்ச்சி குளிங்க. இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸில் பார்க்குறவ ஏதோ நான் தான் ஒட்டடை குச்சிக்கு பதிலாக உங்களை யூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிப்பா. ஆனாலும் கோமதி, உனக்கு வாய் காது வரைக்கும் நீளடி. குசுமா பாரு. நான் ஒட்டடை குச்சி, நீ அரிசி பானை. என்னோடது எக்ஸசைஸ் பாடி, என்னோடது எக்ஸாமின் பாடி. அதான் ஹெல்ப் கேட்குறேன். அந்த நேரம் பார்த்து அவரது கைபேசி அழைத்தது. டிஸ்பிளேயில் மின்னிய பேரை பார்த்ததும் முகத்தில் சிறிது இறுக்கம் தெரிய, ஹலோ, அனந்தராமன் தான் பேசுகிறேன். அனந்தராமன் சார், நான் ஜோ பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் லீவா சார்? ஆமாப்பா ஜோ, லேட் ஆயிடுச்சு. அவ ஆசை தர்ப்பணம் அது இதுன்னு இன்றைக்கி தான் கொழு ஆரம்பம், அதான் வரல. ஏதாவது இருந்தா நீயே அட்ஜஸ்ட் பண்ணிடு. அப்படியா? அப்போ சரி, உங்கள் வீட்டு குழுவுக்கு வந்தால் எங்களுக்கும் சுண்டல் கிடைக்குன்னு சொல்லுங்கள். அவசியம் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வாப்பா. ஜோ, கண்டிப்பாக வரேன் சார். எங்கள் வீட்டு ஜூடிக்கும் ஃபெலினாவுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். வெரி நைஸ் கிட்ஸ். எனக்கும் எங்கள் ஆத்து மாமிக்கும் குழு வைக்கிறதுனா கொள்ள பிரியம். தலைமுறையாக குழு வச்சுட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் புதுமையாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் தானே இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கீங்க. அவசியம் எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க ஜோ. எங்கள் தெருவிலே கோமதி மாமியாத்து கொலுனா ஃபேமஸ். ஓர கண்ணால் கோமதியை பார்த்து கொண்டே அவள் முகத்தில் ததும்பி வழியும் பெருமையை அளந்து கொண்டிருந்தாள் அனந்தராமன். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து வரோம் சார். என் குழந்தைகள் 2 பேரும் கொலுவை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்படியா? இது வரைக்கும் பார்த்தது இல்லையா பொம்மை குழு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் இன்னும் எங்கேயும் அழைச்சிட்டு போகலை. குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த கொழு சொல்லி கொடுத்துரும். அப்போ சரி, நீங்கள் அவசியம் வாங்க. நாங்கள் காத்துட்ருப்போம். எப்போவும் என் பையன்தான் கொழு வைப்பான். இந்த வருஷம் வேலை கிடைச்சு அவன் துபாயில் இருக்கான். அதனால் நான் மாட்டின்றேன். கோமதி, இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஜோசப் குடும்பத்தோடு நான் மாற்று குழுக்கு வராராம். புதுசாக இந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்காரு. அதான் அவர்கிட்ட உன்னோட குழு பிராபத்தத்தை அளந்துட்டு இருந்தேன் கோமதி. குளித்து விட்டு மாம்பழ கலர் மடிசாரில் மங்களகரமாக காஃபியை ஆற்றிக்கொண்டே அதான் கேட்டுட்டு இருந்தேனே. இந்தாங்க காஃபி, குடிச்சிட்டு குளிக்க போங்க, நாளையாச்சு சொல்லிக்கொண்டே லலிதா சகஸ்ரநாமத்தை முணுமுணுத்து கொண்டே அடுக்கலைக்குள் நுழைகிறாள் கோமதி. அடுத்த 6 மணி நேரம் போனதே தெரியாமல் அனந்தராமனும் கோமதியும் 9 படிகள் வைக்கிறார்கள்.
தாவர பொம்மைகள் ஆரம்பித்து படிப்படியாக மும்மூர்த்திகளையும் அவர்களே தேவிகளையான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோருடன் ஆதி பராசக்தியை நடுநாயகமாக வைத்துவிட்டு குழுவின் அழகை அவர்களே பார்த்து ரசித்து, இந்த தடவை நம்மாத்து குழு சூப்பராக அமைஞ்சிட்டுனா என்று பெருமை பட்டு கொண்டு, இந்த நெய்வேத்தியம், தாம்பூலம் இதெல்லாம் தான் பாக்கி. நீங்கள் சொன்னது சரிதான். நேக்கு வயசானதே வருதுனோ இடுப்பு வலி முன்ன மாதிரி இல்லை என்று பிடித்து கொண்டே நடக்கும் மனைவியை பார்த்து, நான் தான் சொன்னேனே கேட்டியா, இதெல்லாம் நாம் தான் மொல்ல நிறுத்தியாகணும். சொல்வோம் ஆனால் நிறுத்த மாட்டோம், என்ன செய்ய. அதுவும் குழுவை பார்க்க பார்க்க அவருக்குள் குழந்தை உள்ளம் விருட்டென எழுந்து நின்று ஹையா என்று குதிக்களித்தது. கோமதி சுட சுட சுண்டல் செய்து இறுக்கி வைத்தவள் இன்னைக்கு யாரென்னா வருவாளோ தாம்பலத்தோட குழந்தைகளுக்கு மருந்தாணி கொண்டு கொடுக்கலாம், அப்புறம் ஸ்டிக்கர் போட்டு ஹேண்ட்பேக் என்று மனசுக்குள் லிஸ்ட் போட்டபடியே கோலம் போட்டு கொண்டிருந்தாள் கோமதி. ஆமாம் ஆமாம் கோமதி, நீ சொல்கிறது நிஜம்தான். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக குழு வச்சா கூட ஒவ்வொரு பொம்மையும் பார்க்கும்போது பழைய கால நினைவுகளோட பல நல்ல நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொள்ளவும் மனசுக்கு ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் வருது. அதே சமயம் நம்ம கற்பனை வளம் குன்றாமல் குழந்தை மனம் ஆறாமல் மொத்தத்தில் குழு ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி தான் என்ற கணவனின் தற்போதைய மனமாற்றத்திற்கு காரணம் தெரியாமல் சந்தோஷப்பட்டாள் கோமதி. வீட்டுக்குள் நுழைந்ததும், டாடி இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் குழு பார்க்க கூட்டிகிட்டு போக போகிறேன், கிளம்புங்க கிளம்புங்க. ஜோசப் சூவை கழட்டிபடி மனைவி கேத்ரின் சொல்லும்போதே, ஐயா டாடி நாம் எங்கே போகிறோம் டாடி, குழு பார்க்கவா, யார் வீட்டுக்கு டாடி. ஜூடியும் ஃபெலினாவும் ஓடி வந்து இடுப்பை கட்டி கொண்டு கேட்டதும் ஜோவியின் மனம் மகிழ்ந்தது. கோமதி மாமியாது கொலுவுக்கு போகலாமா, கொலு பார்த்துட்டு வரும்போது அவங்க வீட்டில் நமக்கு சுண்டல் தருவாங்க இல்லையா டாடி, நாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது பொம்மை வாங்கிட்டு போகலாமா டாடி. கண்டிப்பாக வாங்கலாம். என்ன பொம்மை வாங்கலாம், கிளம்பும் போதே யோசிங்க பார்க்கலாம். என்ன பொம்மைன்னு நான் தான் சொல்லுவேன். மூத்த மகள் ஜூடி கொஞ்சம், இல்லை நான் தான் இரண்டாம் மகள் ஃபெலினா கிஞ்ச, ரெண்டு பேருமே கிடையாது, நான் தான் டிசைட் பண்ணி வாங்குவேன். இது கேத்ரின், நீங்கள் யாருமே இல்லை, நான் முன்னாடியே வாங்கி காரில் வச்சுட்டேன். வீட்டுக்கு போய் அந்த ஆன்ட்டிகிட்ட கொடுத்த பிறகு பார்த்துக்கலாம். ஓகே டாடி, அப்போ இன்னும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க டாடி. போகலாம் வாங்க. இவர்களின் வருகைக்காக வாசலிலே காத்து நின்று வரவேற்ற கோமதியும் அனந்தராமனும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஜோசப் கொள்வதற்கு ஒரு நல்ல குடும்பம் குழுவால் நட்பானது. கோமதி மாமியாத்து குழுவில் அழகாக சிரித்தபடியே தவளும் கிருஷ்ணன் பொம்மை ஜோசப் குடும்பத்தின் அன்பு பரிசாக கொழுவீட்டினார். இனி வரும் ஒவ்வொரு குழுவிலும் இந்த கிருஷ்ணன் பொம்மை இன்றைய நாளின் நல்ல நினைவுகளாக ஜோசஃபையும் அவரது குடும்பத்தையும் கோமதிக்கும் அனந்தராமனுக்கும் மனத்துள் கொண்டு வரும்.